கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லான்ச் பண்ணப்ப, அந்த ஃபங்ஷனில் நம்ம சிஎம் சார் மிஸ்டர் விஜய் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு நம்ம சட்டம் ஒழுங்கு மட்டுமே பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. தனி மனித ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது உண்மைதான். ஏன்னா ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தாலே நிறைய குற்றங்களை வந்து தடுக்க முடியும். நிறைய குற்றங்கள் நடக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது இப்போன்னு கிடையாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஸோ நிறைய விஷயங்களுக்கு நம்ம சட்டத்தை எதிர்பார்க்காம நாமளே சில விஷயங்களை சரி பண்ணிக்கும்போது நிறைய தவறுகள் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அப்போது இந்த தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு இந்த தனி மனித ஒழுக்கமின்மை தான் காரணமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத ஒழுக்கம் கெட்ட ஒரு கும்பல் வந்து ஒழுக்கமில்லாத அவங்க குடும்ப வாழ்க்கையை வந்து இந்த வலைதளத்தில் வியாபாரமாக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 6, 7 வருஷமா அவங்க தொழில் வந்து ரொம்ப வெற்றிகரமா போயிட்டே இருக்கு. இவங்கள எதிர்த்து வர நாம தான் காணாம போறோமே தவிர்த்து, அவங்க வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போறாங்க. இப்ப இவங்கள பத்தி நாம பேசினாலுமே கூட ஒரு சிலர் சொல்றது என்னன்னா, சிஸ்டர் என்னதான் நாம பேசினாலும் எதுவும் நடக்க போறது கிடையாது. அவங்களுக்கு இன்னுமே கூட அவங்க ப்ரொமோட் ஆகி வளர்ந்துக்கிட்டு தான் போறாங்களே தவிர்த்து, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு விரக்தியில தான் இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த அல்லக்கைங்க இருக்காங்க இல்லையா? இந்த புரோக்கரோட பணம் போடுற அல்லக்கைங்க, அவங்க என்ன சொல்றது? நீங்கள்லாம் யாரு? நீங்க அவங்களால பாதிக்கப்பட்டீங்களா? எதனால நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க? பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய வந்து அடைக்கிறாங்க. என்ன மாதிரி பெண்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சஸா இருந்தாங்கன்னா, உடனே இந்த அல்லக்கைங்க சொல்ற முதல் வார்த்தை, புரோக்கர் உன்னை கைய பிடிச்சு இழுத்தானா? இல்ல புரோக்கரோட வெப்பாட்டிங்க உன் புருஷன கைய பிடிச்சு இழுத்தாங்களா? அதனால அவங்களால நீ எந்த விதத்தில பாதிக்கப்பட்ட? அப்படின்னு சொல்லி நம்மள பேச விடாம தடுக்குறாங்க. இப்போ நம்ம பாதிக்கப்பட்டா மட்டும் தான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்க எழுதப்படாத விதியா இருக்கு. ஆனா ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இப்போ இந்த கும்பல் பண்ற அட்டகாசம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் இப்ப புதுசா ஏன்னா புரோக்கர் வந்து ஒரு ஃபால்ஸ் கன்டென்ட் போட்டு வியூஸ் பார்க்கறது, பணம் சம்பாதிக்குது. அது சும்மா ஒரு மேலுக்கு ஒரு அவங்களோட தொழில் பின்னாடி ஒண்ணு நடக்குது. முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் கண்டென்ட் போட்டு வீடியோஸ்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். மற்றது எல்லாமே மறைமுகமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க மறைமுகமாக பண்ணும்போது இன்னொருத்தவங்க ஒரு அம்மா வந்திருக்கு இப்போ புதுசுன்னு கிடையாது, அதுவும் பழசு தான். அது வந்து டைரெக்டாக ஒரு விஷயங்களை பண்ணுது. அது யாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். புரோக்கரோட முன்னாள் தங்கச்சி, திருச்சியில் இருக்கிற ஒரு தங்கச்சி. அது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் மெம்பர்ஷிப் லைவுக்கு வர சொல்லி நிறைய ஆண்களை வந்து ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது மெம்பர்ஷிப் லைவ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டினரி லைவ் போட்டு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூவி கூவி கூப்பிட்டுருக்கு. நான் எதேச்சியாக அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட என்ன சொல்கிறதுனா ரொம்ப டெம்ப் பண்ணுற மாதிரி அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அது பண்ணுற இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஏன்னா இது பார்க்கும்போது நிறைய பேருக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர கேள்வி, அதாவது மனசில் வர்ற கேள்வி என்னென்னா, இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்க, இந்த பிள்ளைங்க எப்படி அலோவ் பண்ணுறாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இது பிள்ளைகளோ இல்லை புருஷனோ வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இது வந்து வருமானம் அப்படிங்கிறதுனால அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இதை பார்க்குறாங்க பார்க்கல, இல்லை அது அவங்களுக்கு அது தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கடந்து கூட போகலாம். ஆனால் அந்த மாதிரி நம்மளால் கடந்து போக முடியல. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானுமே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம பேசவே முடியல. பேசினாலும் எதுவும் நடக்காது அப்படி ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு குரூப் தான் அது. நம்ம பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க. அரவிந்த் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி வலைத்தளம் வந்து இப்படி சீரழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படிங்கன்னு இந்த பர்டிகுலராக அந்த திருச்சியில் இருக்கிற அந்த லேடியை பற்றி பேசியிருந்தாங்க. அப்படி பேசும்போது அந்த லேடி வந்து அவங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களாமா. என்னென்னா, இந்த யூடியூப் வந்து ஒன்றும் அப்படி ஈஸியாக எல்லாருமே வந்து எதையும் காட்ட விடுறது கிடையாது. நான் மெம்பர்ஷிப் லைவ் போட்டாலும் எதுவும் காட்ட முடியாது என்னால். முடிஞ்சால் நீ சட்டையை கழட்டி ஒரு மெம்பர்ஷிப் லைவ் போட்டு பாரு, என்ன பண்ண முடியுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்கு. ஸோ அவ்வளோ தைரியமாக வந்து சொல்கிறாங்க, எதுவுமே என்னால் காட்ட முடியாது, சும்மா நான் அப்படி கூப்பிடுறேன், ஆனால் எதுவுமே காட்ட முடியாது. அப்போ நீ மக்களை ஏமாத்துறியா? நான் இதை காட்டுறேன் அதை காட்டுறேன். அதாவது என்னென்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைவாக இருக்கும், திருப்தியான லைவாக இருக்கும், வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுது. ஸோ அந்த மாதிரி ஆண்களை வந்து ஒரு ஆசையை காட்டி பணத்தை கட்ட சொல்லி மெம்பர்ஷிப் லைவுக்கு கூப்பிடுது. ஆனால் கூப்பிட்டு நான் எதையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இன்னொருத்தவங்ககிட்ட கமெண்ட் போட்டிருக்கு. அப்போ அவங்கள கூப்பிட்டு ஆசை வார்த்தை கூப்பிட்டு மயக்கி அவங்கள மெம்பர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவும் காட்டலைன்னா
அப்போது உன்னால் பாதிக்கப்பட்ட அவங்க அந்த கிடைக்காத ஒரு விஷயத்த எங்கே போய் தேடுவாங்க? இப்போ தெரியுதா? குற்றங்கள் எங்கே நடக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்காங்கன்னு தெரியுதா? இவ ஏற்றி விட்டுட்டு போயிடுவாளாம். ஆனா, அவங்க வந்து தவறுகள வந்து வேற இடத்துல போய் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது வந்து, இத சட்டம் எப்படி அனுமதிக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்ல. ஏன்னா, யூடியூபோட அ இது எதுவுமே கைட்லைன்ஸ் எதுவுமே வந்து எனக்கு பெருசா அதில ஒரு திருப்தியே கிடையாது. ஏன்னா, என்னதான் ரிப்போர்ட் அடிச்சாலும், என்னதான் பண்ணாலுமே ஜஸ்ட் அந்த வீடியோ ரிமூவ் பண்றாங்க. மோஸ்ட்லி ரிமூவ் பண்றது கிடையாது. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி அ என்ன சொல்றது? வியூஸ் அதிகமா போற இந்த பெரிய பெரிய சேனல்காரங்களலாம் அவங்கள எதுவுமே பண்றதில்லன்னு நான் நெனைக்கிறேன் நானு. ஏன்னா, நாமளும் இந்த ட்ரிபிள் எஸ் விஷயத்தில நெறைய பண்ணியாச்சு. பட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது சரியா தெரியல. ஸோ நம்ம பாட்டு மெயில் போடுறது, இல்ல வந்து ரிப்போர்ட் அடிக்கிறது இந்த வேலைய மட்டும் தான் பண்றோம். யாருமே அத தாண்டி எதுவும் பண்றது கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த தனி மனித ஒழுக்கம் இல்லாததுனால தான் இவ்வளோ குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்ற ஒரு சிஎம் சார் வந்து, ஒழுக்கம் இல்லாத இத்தன பேர் இந்த வேல பண்றாங்க அப்படிங்கிறத ஏன் கண்டுக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. அவரு கண்டுக்க மாட்டாரு பாவம். அவரு என்ன பண்ணுவாரு? ஆனா ஏன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புரோக்கரோட சீனியர் வெப்பாட்டி அதுவே சொல்லுது. அந்த அம்மா அந்த குடும்ப விஷயமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, போலீஸ்காரரே சொல்வாராம், "உங்க வீடியோஸ்க்கெல்லாம் நான் ஃபேனுங்க." அதாவது இந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறி அபலை பெண்ணுன்னு சொல்லி போடுற வேஷம்லாம் அவர் வந்து அவர விரும்பி பார்ப்பாராம். ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க, பார்த்துமே ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அத விட பெரிய அதிர்ச்சியா இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த திருச்சில இருக்கிற இந்த லேடி பண்ற ஒரு விஷயம் தான். இத்தன பேர் பேசினதுக்கு அப்புறமே கூட, அந்த தம்பி பேசினதுக்கு அப்புறமே கூட அவங்க வந்து தொடர்ந்து அந்த மாரி மெம்பர்ஷிப் லைவ் போடுது. மெம்பர்ஷிப் லைவ் போடுறதுக்கு முன்னாடி கிளாமரா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு லைவ் போடுது. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க சமூகத்த ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இந்த மெம்பர்ஷிப் லைவ்ல காசு போட்டு மெம்பர் ஆகுறாங்க இல்லையா? இவங்க யாருமே வந்து வேற கிரகத்துலேருந்து வரலங்க. எல்லாருமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான். ஏன் அவங்க வந்து அந்த கும்பல்ல என் அண்ணன் இருக்கலாம், என் தம்பி இருக்கலாம், ஏன் என் புருஷன் கூட இருக்கலாம், நெறைய பேரோட பிள்ளைகள் கூட இருக்கலாம். இதெல்லாம் யோசிச்சு ஏன்னா அவங்கலாம் யாருமே வேற ஊர்லேருந்தோ, வேற நாட்டிலேருந்தோ வரலைல. நம்ம சுத்தி இருக்கிற நம்ம சமூகத்தில இருக்கிற ஆட்கள் தான். இப்படி இந்த மாரி ஆட்கள ஏமாத்தி தவறு செய்ய தூண்டுற இவளுக்கு தண்டனை கிடையாதா? இத ஏன் இவள எதுவுமே பண்ண முடியல? எனக்கு புரியல. இப்ப இவ தைரியமா பண்றத பார்த்தோனே, இந்த ட்ரிபிள் எஸ்க்கும் இப்ப தைரியமா வந்துருச்சு. இப்ப அடுத்து இவங்களும் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அதுதான் புரோக்கரே ஒரு நூல் விட்டு பார்த்தான். நான் கூட மெம்பர்ஷிப் லைவ்லாம் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கலாம் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் நெனச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையும் இருக்கு. இந்த புதுசா வந்திருக்கிற கவர்மெண்ட்டாவது இவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அதனால கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் யூடியூப்ல இது பண்றாங்க. ஸோ யூடியூப்ல போயிட்டு நம்ம மெயில் பண்ணணும், இல்ல ஒரு ரிப்போர்ட் அடிக்கணும். இத மட்டும் தான் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். நெறைய பேர் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாலும் எதுவும் நடக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு வியூஸ் குடுக்காம இருக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணி பாருங்க. இல்ல அவங்கள வந்து வெளிய வந்துட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்க. இல்ல 2x, 3x வச்சு ஓட்டி பாருங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னாலுமே கூட, மக்கள் வந்து இன்னும் இன்னும் வியூஸ் தான் குடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா, அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆன மக்கள ஒண்ணுமே பண்ண முடியறது கிடையாது. ஸோ வந்து அதுக்கு அடிக்ட் ஆனவங்க, இல்ல அவங்களோட கஸ்டமர்ஸ் இவங்க என்ன வேணா பண்ணிட்டு போடும். நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா, அப்பாவி பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. இந்த மாரி மெம்பர்ஷிப் லைவ்க்கு போயிட்டு பணத்த கட்டி அ அ ஏமாறுற கும்பல்ல என் குடும்பத்தில இருக்கிற மெம்பர்ஸும் இருக்கலாம் அதுல. அது என்ன நெனச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா, நம்ம வீட்ல இருக்கிறவங்க பின்னாடியே நம்ம போய் சுத்திட்டு இருக்க முடியாது. அவங்க என்ன பார்க்குறாங்க? என்ன மொபைல்ல யார ஃபாலோ பண்றாங்க? யார் சேனல போய் பார்க்குறாங்க? அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இந்த ட்ரிச்சில இருக்கிற லேடி இத பண்றத பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ ஒரு ஆத்திரம் வருது. ஏம்மா நான் உனக்கு ஒண்ணு கேட்குறேன். நீ உன் பொண்ணோட ஃபோட்டோ ஏதோ ஒண்ணு போட்டு வீடியோ போடும்போது, எவ்ளோ மக்கள் வந்து உன் மேல இருக்கிற ஒரு அக்கறையில வந்து கமெண்ட் பண்றாங்க. "அம்மா உன் பொண்ணு ஃபோட்டோவெல்லாம் போடாதம்மா. உன் பொண்ண வீடியோல காட்டாதம்மா. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல." அப்படிலாம் சொல்லி எவ்ளோ அக்கறையா கேட்குறாங்க. உன் குடும்பத்துக்கு மேல மக்களுக்கு இருக்கிற அக்கறை, ஏன் இந்த சமூகத்துக்கு மேல உனக்கு இல்ல? யார் எக்கேடு கெட்ட போனா என்ன? நான் வந்து 3 வீடு கட்டணும், 4 வீடு கட்டணும், 5 கார் வாங்கணும். இது மட்டும் தான் உங்களுக்கு இல்லையா? ஒரு சமூகம் இப்படி கெட்டு போகுது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. இப்பவும் சொல்றேன், தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது தான் பல குற்றங்களுக்கு காரணமா இருக்கு. இந்த மாரி நீங்க ஒழுக்கமும் இல்லாம, நெறைய பேர ஒழுக்கம் இல்லாதவங்களா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த சமூகமே பார்த்தீங்கன்னா, இவங்கள மாதிரியே மாறிக்கிட்டு வருது. நெறைய விஷயங்கள வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தவறே இல்லன்ற மாரி ஆக்கிட்டாங்க. ஒரு காலத்துல நமக்கு அதிர்ச்சியா இருந்த பல விஷயங்கள் இப்ப ஒண்ணுமே இல்லங்கிற மாரி ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, குடிக்கிறது பெண்கள பொறுத்தவரைக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தாங்க. ஆனா, இந்த கட்டப்பை டெய்லி குடிக்கிறத பத்தி பேசி, பேசி இப்ப குடிக்கிறது ஒண்ணுமே இல்லன்னு ஆயிப்போச்சு. புருஷன் இல்லன்னா, பெண் வந்து எத்தன பேர் கூட வேணாலும் தவறான தொடர்பு வச்சுக்கலாம். அப்படிங்கிறது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க.
ஆமாம், புருஷன் சரியில்லை, அதனால பொண்டாட்டி இப்படி இருக்கிறான்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சரியில்லைங்க தெரியுமா அவங்களுக்கு? அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தப்பான விஷயத்த காட்டி வேற ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணுறாங்க இவங்க. இல்லாத விஷயத்த காட்டி இருக்கிற மாதிரி மக்கள நம்ப வைக்கிறாங்க. எமோஷ்னலி அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னைக்கு தான் திருந்த போகிறாங்க? இல்லை இதில் ஏதாவது சட்டம் ஏதாவது செய்யுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபர்தராக நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு பெருசா ஐடியா இல்ல. அதனால தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, ஏதாவது அமைப்புகள் அந்த மாரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்ல யாராவது இதுக்கு ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். சட்டத்தின் பார்வையில இத கொண்டு போனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நாமளும் அது கூட சேர்ந்து சில விஷயங்கள பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். நெறைய பேர் அத பண்ணணும் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி ஏன் பேசாம இருக்கிறேன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், நெறைய பேர் வந்து இத தடுக்கணும்னு நெனைக்கிறது கிடையாது. ஓ! அவ இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காளா, ஓடி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்க்காதவங்க கூட போய் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால தான் நான் இத பத்தி பேசாமயே இருந்தேன். அதனால இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லார் கையிலயும் குழந்தைங்க கையிலலாம் மொபைல் இருக்கு. ஆனா இந்த மாரி சமூக அக்கறை இல்லாத இந்த ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட வந்து இந்த நம்மளோட சமூகம், நம்மளோட குழந்தைகள் மாட்டிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.